ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்போவும் உங்களுக்காக ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தையும் ஒப்பிட்டு பார்த்து தேவனை நான் ஸ்தோத்தரித்து கொண்டு இருக்கிறேன். எல்லாருக்குமே அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? நீங்கள் ஜெப விண்ணப்பத்தை அனுப்பி குறைஞ்சது 1 மாதம் 2 மாதத்தில் தேவன் உங்களுக்கான அந்த ஜெப விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கண்கூடாக மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்கள் எல்லாருமே நன்றாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். அன்பானவர்களே, உங்களுக்காக ஒரே ஒரு வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். ஆமென். நீங்கள் செய்ய வேண்டியது அதுதான். நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டிங்கன்னா கர்த்தர் செய்ய வேண்டியதை அவர் செஞ்சிருவார். சரியா? நாம் செய்ய வேண்டியதை சரியாக செய்ய வேண்டும். நம்முடைய கடமையை நம்ம செய்யணும். இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள்னு அவர் சொல்லிட்டாருன்னா வாய்க்காலை வெட்டிடணும். ஓகேயா? நாம் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா காரியம் ஆகாது. ஸ்டெப் எடுக்காமல் இருந்தோம்னா காரியம் ஆகாது. கூரையை பிச்சுக்கிட்டு கர்த்தருங்க போட முடியாது. நாம் ஸ்டெப் எடுக்கணும், செயல்படணும். அப்படி நாம் செயல்பட்டோம்னா கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். எப்போ பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுகிறது என்றால், பள்ளத்தாக்கை நீங்கள் வெட்டும் பொழுதுதான். அங்கே வாய்க்கால்கள் வெட்டப்பட வேண்டும். பள்ளத்தாக்கிலே வாய்க்கால்கள் வெட்டப்படும் பொழுது அந்த வாய்க்கால்கள் நிரப்பப்படுகிறது. ஆமென். வாய்க்கால்கள் நிரப்பப்படும். பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும். அப்போ தேவன் நம்மை நிரப்ப வேண்டும் என்றால், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் வாய்க்கால்களை வெட்ட வேண்டும். நான் சும்மா உட்காந்துட்டே இருப்பேன், எனக்கு ஆசீர்வாதம் பொத்துன்னு உழணுன்னா உழாது. சிலர் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஜெப குறிப்பு அனுப்பிட்டே இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஆண்டவர் எதுவுமே செய்யலை அப்படின்றீங்க. அவர் எல்லாத்துக்கும் ஒன்று போல தான் நீதி செய்கிற தேவன். இன்றைக்கி அவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, நீ வாய்க்காலை வெட்டு. நீ அமைதியாக இப்படி இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் வாய்க்கால்களை வெட்ட ஆரம்பிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் அஸ்திபாரத்தை போட ஆரம்பிக்க வேண்டும். எந்த காரியத்தை நாம் செய்ய ஆசைப்படுகிறோமோ அந்த காரியத்திலே நாம் முயற்சி எடுக்க வேண்டும். சும்மா வெறுமனே இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தால் காரியம் ஆகாது. ஜெபிக்கணும். ஜெபம் பண்ண தான் அது நடக்கும். சரி, நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கோம், நடக்கலையே அப்படின்னா வீட்டுக்குள்ள உட்காந்து ஜெபம் பண்ணி காரியத்தை நடப்பிக்கணும். அப்போ தான் அது நடக்கும். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் எதிர்பார்க்குறாரு. அப்புறம் பாருங்கள், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். மோவாபியரையும் கர்த்தர் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். நீங்கள் ஒன்று கேட்டால் அங்கே 10 நடக்கு. அப்போது இந்த இடத்துல வாய்க்காலை நீ வெட்டு. இந்த பள்ளத்தாக்கில் நின்றுக்கிட்டு இருக்கிற ஒன்றும் இல்லை, குடிக்க தண்ணி கிடையாது, இங்கே எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. இந்த பள்ளத்தாக்குகளை நாங்கள் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நாங்கள் திகைத்து போய் நிற்கிறோம். இதிலிருந்து எங்களுக்கு எதுவுமே இல்லை, இருந்ததும் போயிடுச்சு, என்ன பண்ணான்னு தெரியல. எங்களுக்கு தண்ணி தாகம், எங்கள் மிருக ஜீவன்களுக்கு தண்ணி தாகமாக இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு யார் இதை தருவா? இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, வாய்க்காலை வெட்டு. வாய்க்கால் எதுக்கு வெட்டுறோம்? தண்ணி ஓடுறது. அப்போ தான் அது என்ன செய்யும்? தண்ணி தேங்கி நிற்கும், நமக்கு வேண்டியதை எடுத்துக்கிடலாம். நாம் மாத்திரம் இல்லை, நம்முடைய மிருக ஜீவன்களும் அதை என்ன செய்யும்? சாப்பிடும் இல்லையா? ஆகவே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, இந்த பள்ளத்தாக்கு என்ன ஒன்று நடக்க மாட்டேங்குது. என் பிள்ளைக்கு என்ன ஒரு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, ஏன் மகன் என்னை திருந்தவே மாட்டேங்கான், எங்கள் வீட்டுக்காரர் என்னை திருந்தவே மாட்டேங்கிறாரு, எங்கள் காரியம்லாம் எப்படி நடக்கவே மாட்டேங்குது. சும்மா அப்படியே உட்காந்துருந்தா நடக்காது. எதையாவது செயல்படுத்த வேண்டும். நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது தான் அங்கே கர்த்தர் செயல்பட முடியும். நாம் முயற்சி எடுக்க தான் கர்த்தர் செயல்பட முடியும்.
நாம் எந்த முயற்சியுமே எடுக்காமல் நாம் தேவனுடைய சமூகத்தில் நின்றுட்டு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அது ஃபுல்ஃபில் ஆகாது, முழுமையாகாது. ஒரு சிலருக்கு கர்த்தர் அதையும் தாண்டி என்ன செய்கிறாரு? அற்புதம் செய்கிறார். அதுக்கு காரணம் என்னென்னா, இவங்களால் என்ன செய்ய முடியல, எதுவுமே செய்ய முடியலை, சும்மா இருக்கிறாங்க. அப்போ நம்மளாவது என்ன செய்வோம்? இவங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்து கொடுப்போம் அப்படின்ற கர்த்தர் இறங்கி செய்கிறார். அவ்வளோதான். முயற்சிக்கு தான் ஆசீர்வாதம். நான் ஜெபித்து முயற்சி எடுத்து அதில் தோல்வி அடைந்தால் நீங்கள் கேளுங்க. ஜெபமும் வேண்டும், முயற்சியும் வேண்டும். எது நமக்கு தேவையோ அதை நாம் முயற்சியோடு செயல்படுத்தும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த உபவாச தினத்தில் கர்த்தர் சொல்ல சொன்னது அதுதான். உங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருங்க. 5 அப்போ 2 மீனையும் கையில் எடுத்து வச்சுட்டு என்ன சொன்னார்? எல்லாம் உட்காரியா, ஃபஸ்ட்டு பந்தியில் உட்காருங்க, வரிசையாக அழகழகாக உட்காருங்க, நான் அதுக்கப்புறம் ஆசீர்வதிச்சு தரேன். ஒபே மை வேர்டு. ஃபஸ்ட் நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. அப்படி கீழ்ப்படினா மட்டும்தான் உங்களால் என்ன செய்ய முடியும்? தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறதுக்கு மனசே கிடையாது. அப்புறம் எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே வரும்? அவர் சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவர் சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் நம்ம இஷ்டத்துக்கு உட்காந்துக்கிட்டு அசால்ட்டை இது எங்கள் கையில் 5 அப்போ 2 மீனை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே கிட்டத்தட்ட அப்பா இவ்வளோ பேர் இருக்காங்க, இவர் எப்படி எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக உட்காந்துட்டு இருக்குல்ல. அவங்க எல்லோரும் வரிசையில் உட்காந்துட்டாங்க, பந்தியில் உட்காந்தாங்க. கர்த்தர் நமக்கு தரப்போகிறாருங்க நம்பிக்கையில் உட்காந்தாங்க. உட்கார்ந்தது மாத்திரம் இல்லை, சாப்பிட்டாங்க, மீதியான துணிக்கையும் எடுத்தாங்க. நம்புங்க, நம்புங்க, செயல்படுங்க. மீதியான துணிக்கை எடுத்து ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே அருணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற வார்த்தையின்படி நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். திருமண காரியம் தடையாக இருக்குது, எங்களுக்கு ஒன்றும் கைகூடி வரலன்னு நினைக்கிறாங்க, செயல்படுத்த சொல்லுகிறதற்காக நன்றி. குழந்தை பாக்கியம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு செயல்படு என்று சொன்னதுக்காக நன்றி. ஆவியானவரே, கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, இன்னும் வீடுகளில் இருக்கிற குடிகார கணவர் குழப்பங்கள் பிரச்சனைகள் போராட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக, ஏக்கத்தோடு நல்ல ஒரு வேலை கிடைத்து விடாதா, என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து விட மாட்டாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், அவர்களை ஆசீர்வதியும், உயர்த்துங்க. குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். வியாதியோடு இருக்கிறவர்கள் வியாதி மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். சுகம் உண்டாவதாக. வயிற்று வலி, கேன்சர், இருதய பலவீனங்கள், கைகால் வலிகள், வேதனைகள், தலைவலிகள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. அப்பா நமக்கு நன்றி. குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவி பிரிந்து இருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், மனமகிழ்ச்சியாக இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு தங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுடைய ரட்சிப்பை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். அவர்களை ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. குடும்பமாய் ஆலயத்துக்கு போய் சந்தோஷமாய் சேவிக்கட்டும். ஆவியானவருடைய கரத்திலே முற்றிலுமாய் போடுகிறோம். தரித்திரம் மாறட்டும், செழிப்பு உண்டாகட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் யாவரும் நலமாக இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார் இல்லையா? உங்களுடைய திருமண நாள் அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய பிறந்த நாள் அல்லது உங்களுடைய பிறந்த நாளை நீங்கள் முன்னிட்டு இந்த ஊழியத்தை நீங்கள் உங்கள் மனதார தாங்கலாம். உங்களால் முடிந்தது நீங்கள் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கலாம். அது மாத்திரம் இல்லை, மாதம் மாதம் உங்களால் முடிந்த தொகையை இந்த ஊழியத்திற்காக அனுப்பி இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். இந்த ஊழியத்துக்கு அநேக தேவைகள் இருக்குது, நான் சொல்லிட்டேன். அந்த தேவைகள் அத்தனையும் கர்த்தரால் முடியும். அது யார் மூலமாக கொடுப்பாரு? உங்கள் மூலமாக கொடுப்பார். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையினால் இந்த ஊழியத்தை தாங்குங்க. இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நான் நம்புகிறேன், விசுவாசிக்க. உங்களால் முடிந்த வரைக்கும் யாருக்காவது ஜெப உதவி தேவைப்பட்டால் இந்த ஃபோன் நம்பரை கொடுங்க. எல்லாருக்காகவும் நாம் இணைந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஆமென்.